எதுக்காக இந்த வீடியோனா, இந்த மழை புயல்னால நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் நிறைய விவசாய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விழுப்புரமில் செஞ்சி பகுதியெல்லாம் எல்லாருமே இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல மின்சாரம் இல்லாமல் இருக்குது. விழுப்புரமில் கயத்தாறுன்ற ஊரில் 700 குடும்பங்களுக்கு மேலேயுமே இன்னுமே சாப்பாடு கூட இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப பெருந்துயர்ன்னு தான் சொல்லணும். இதை விட பெருந்துயர் திருவண்ணாமலையில் 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. மீனா ராஜசேகர் அவங்களுடைய 2 குழந்தைங்களும், அவங்களுடைய உறவினர் குழந்தைகள் 3 பேருமே உயிரிழந்திருக்காங்க. நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மலை அடிவாரத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே அகற்றி, இனிமேல் ஆகுது அவங்களுக்கு எல்லாமே வேறு இடங்களில் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நடக்காமல் நம்ம பாதுகாக்கலாம். இந்த மழை புயல்னால எதிர்பாராத விதமாக இவ்வளோ பேரழிவுகள் எல்லாமே சந்திச்சிருக்கோம். இதெல்லாமே என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இனிமேல் இதெல்லாமே நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம யாரையுமே இவங்க தான் தப்புன்னு ப்ளேம் பண்ணவே முடியாது. ஸோ கவர்மெண்ட் மேலேயுமே தப்பு இருந்தால் நம்மளோட மேலேயுமே தப்பு இருக்குது.